ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி ரெசிபி வீடியோ மாதிரி இல்லாமல் ஒரு புதுவிதமான எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக, குறிப்பாக பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோவோட நிறைய தகவல்களோட உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். இந்த வீடியோ டைட்டிலில் நீங்கள் பார்த்த மாதிரி ப்ரான் எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி ஃப்ரெஷ்ஷான ப்ரானாக பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் வாங்கியிருக்கிற இந்த ப்ரான் பார்த்தீங்கன்னா டைகர் ப்ரான். இந்த டைகர் ப்ரான்லேயே நிறைய சைஸ் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. நான் வாங்கியிருக்கிறது ரொம்பவே சின்ன சைஸ். இப்போ இந்த ப்ரானை நம்ம மூணாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வால், தலை அண்ட் உடல் பகுதி. ஃபர்ஸ்டே இந்த ப்ரானோட பின்பகுதி, அந்த வால் பகுதியில் நம்ம ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது அந்த பின்னாடி இருக்கிற இந்த லேயர் தனியாக வந்துடும் நமக்கு. இப்போ இந்த தலை பகுதியை நம்ம இப்படி பிச்சு எடுக்கிற மாதிரி பண்ணாலே தலை நமக்கு தனியாக வந்துடும். மீதி இருக்கிற அந்த உடல் பகுதியில் இருக்கிற அந்த அவுட்டர் லேயரை நம்ம நகத்தை வச்சு வீடியோவில் காட்டுற மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ப்ரானை நம்ம அந்த ஷெல்லேருந்து எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. பட் இந்த ப்ராசஸ் இதோட மட்டும் முடியாமல், முக்கியமாக இதில் இருக்கிற அந்த வெயினை நம்ம வெளியே எடுக்கணும். இதை டீவைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டீவைன் பண்ணுறதுக்கு முன்னாடி மீதி இருக்கிற எல்லா ப்ரானையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ப்ரான் க்ளீன் பண்ணும்பொழுது நம்ம இருக்கிற இடம் மெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பக்கத்தில் க்ளீன் பண்ணி வச்ச ப்ரான் எல்லாம் ஒரு பாத்திரத்துலேயும், க்ளீன் பண்ணி எடுத்த அந்த ஷெல்லெல்லாம் ஒரு பாத்திரத்துலேயும் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். இப்போ எல்லா ஏரியாலேயும் அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம் வந்துட்டதுனால அவுட்டோரில் பொறுமையாக உட்காந்து க்ளீன் பண்ணுற மாதிரி வசதி இருக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ரன்னிங் வாட்டர் கிடைக்கிற மாதிரியான இடம், இந்த டேப் மாதிரி இடத்துல இருந்து நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ நான் காட்டின அதே ப்ராசஸை எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணி நான் எல்லா ப்ரானையுமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த ஷெல்லெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த ப்ரானை டீவைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு அதுக்குள்ளே பிளாக் கலர் இல்லை ஒயிட் கலரில் நூல் மாதிரி இருக்கும். ஒரு சில ப்ரானில் ஒயிட் கலர்லேயுமே இருக்கும். இப்போ இந்த ஒயிட் கலர்லேயோ பிளாக் கலர்லேயோ இருக்கிற அந்த நரம்பு பகுதியை ரிமூவ் பண்ணிட வேண்டியது தான். சின்ன ப்ரானாக இருந்ததுன்னா நீங்கள் கட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது, நீங்கள் நகத்தை வச்சே எடுத்துடலாம். ஆனால் இது கொஞ்சம் பெரிய ப்ரானாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ப்ரானில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக் கலரில் இல்லை, எல்லாமே ஆஷ் கலர் அண்ட் ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி இன்னொரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நல்லா கிளியராக தெரியுது. இந்த மாதிரி அப்படியே கையிலேயே எடுத்துகிட்டு இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது ஷெல்லை எடுத்துகிட்டு டீவைன் பண்ணியிருக்கிற ப்ரான் நமக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக கல்லுப்பு, மஞ்சத்தூள் இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டு, இந்த தண்ணியிலேருந்து இருத்து எடுத்து இன்னொரு 2 தடவை நார்மல் வாட்டர்லேயும் அலசி எடுத்துட்டு நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ரானை நம்ம டைரெக்டாக சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம இருக்கிற இடம் ரொம்ப மிஸ் ஆகாமல் நம்ம ரொம்பவே சுத்தமாக நம்ம ப்ரானை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ப்ரானை எப்படி பார்த்து வாங்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போவுமே ப்ரான் வாங்கும்பொழுது அதோட ஷெல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்கள். ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரானாக இருந்தால் கண்டிப்பாக அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம மீன் வாங்கும்போது எப்படி அழுத்தி பார்த்து வாங்குறோமோ அதே மாதிரி ப்ரானையும் எடுத்து செக் பண்ணுங்கள். மீன் எப்படி நல்லா ஸ்டிஃபாக இருந்தால் அது நல்ல மீன் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குவோமோ அதே மாதிரி ப்ரான்லேயும் செக் பண்ணுங்கள். ப்ரானோட ஷெல்ஸ் நல்லா தண்ணியில் ஊறி போயிட்டு இருக்கக்கூடாது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும், அது நம்ம உடம்புக்கும் நல்லது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி நல்ல பொருளாக வாங்கி சூப்பராக சமைச்சு ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்பைஸ் அப் பை ஸ்வாதி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.